காவல்துறை சார்பாக அணிவணக்க மரியாதை அளிக்கப்படுகிறது. இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் அரசு அலுவலர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்புண்டார். குமரிமுனையில் ஆர்ப்பரிப்பு மனைகளுக்கு நடுவே ஐயன் வள்ளுவரின் சிலையை பேரறிவு சிலையாக அறிவித்தார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு மாவட்டங்களில் கள ஆய்வு பணிகளை முன்னெடுத்து வருகிறார். அதன் அடிப்படையில் திருச்சி மாவட்டத்தில் அவர் கள ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், விவரங்கள். திருச்சி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் 2 நாட்கள் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமான மூலம் திருச்சி வந்தார். திருச்சியிலிருந்து இந்த துவாக்குடி பகுதிக்கு தற்பொழுது வருகை தந்துள்ளார். இந்த துவாக்குடி பகுதியில் தான் அரசு மாதிரி பள்ளி கட்டிடம் வந்து கட்டப்பட்டிருக்கு. 2021ஆம் ஆண்டு இந்த அரசு மாதிரி பள்ளிகள் என்கிற ஒரு திட்டம் வந்து செயல்பாட்டிற்கு வந்தது. அதாவது அரசு பள்ளிகள்ல சிறப்பாக பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தனியாக அவர்களை வந்து இந்த அரசு மாதிரி பள்ளிகளில் சேர்த்து அவர்களுக்கு சிறப்பான அவர்களுக்கான அந்த கோச்சிங் வழங்குவது உள்ளிட்ட செயல்பாடுகளின் அடிப்படையில் அரசு மாதிரி பள்ளி வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அந்த திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையும் இந்த அரசு மாதிரி பள்ளிக்காக துவாக்குடியில் இருக்கக்கூடிய ஜிபிடி வளாகத்திற்கு சொந்தமான இடத்துல அந்த அரசு மாதிரி பள்ளி வந்து கட்டப்பட்டிருக்கு. 57 கோடி ரூபாய் செலவு மதிப்பீட்டில் அந்த பள்ளி வந்து கட்டப்பட்டிருக்கு. குறிப்பாக பல்வேறு கணினி ஆய்வகம், வேதியியல் ஆய்வகம், உயிரியல் ஆய்வகம் உள்ளிட்ட ஆய்வகங்கள், பல்நோக்கு அறைகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களோட மாணவ மாணவிகளுக்கான சிறப்பான கல்வியை வழங்கும் நோக்கில் இந்த பள்ளி கட்டணம் வந்து கட்டப்பட்டிருக்கு. அதே போல மாணவ மாணவிகளுக்கு வந்து தனித்தனியான விடுதி வசதிகளும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த பள்ளி கட்டிடத்தை தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது வந்து திறந்து வைத்திருக்கார். முன்னதாக இந்த பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையையும் முதலமைச்சர் வந்து திறந்து வைத்தார். தொடர்ந்து அந்த பள்ளி கட்டடத்தையும் வந்து திறந்து வைத்து தற்பொழுது அந்த பள்ளி கட்டடத்திற்குள் சென்று அங்கு அமைக்கப்பட்டுள்ள வசதிகளை வந்து ஆய்வு செய்து வருகிறார். குறிப்பாக அங்கு வந்து ஏற்கனவே வந்து ஆய்வகங்கள் வந்து இருக்கு. அந்த ஆய்வகங்கள்ல மாணவ மாணவிகளுக்கான அந்த செயல்முறை வகுப்புகள் வந்து தொடர்ச்சியாக வந்து நடைபெறும் வகையில வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த பள்ளியை பொறுத்தவரை மாணவ மாணவிகள் அவர்கள் படிக்கக்கூடிய வகுப்புகளில் வந்து சிறப்பாக படிப்பதோடு மட்டுமல்லாமல் உயர்கல்வியில் வந்து அவர்கள் எளிதாக சேருமுறையில் இருக்கக்கூடிய அந்த போட்டித் தேர்வுகள் வந்து எதிர்கொள்வதற்கான சிறப்பு வகுப்புகள் வந்து இங்கு வந்து அதற்கான பயிற்சி வகுப்புகள் வந்து நடைபெறுகிறது. அதற்கான அனைத்து வசதிகளும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதனையும் வந்து முதலமைச்சர் வந்து என்னென்ன வசதிகள் வந்து செய்யப்பட்டிருக்கு என்பதை குறித்து வந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்காரு. இன்னும் சற்று நேரத்துல இங்கு பயிலக்கூடிய மாணவ மாணவிகளோடு வந்து கலந்துரையாடல் வந்து முதலமைச்சர் வந்து நடத்த இருக்காங்க. இங்க குறிப்பாக வந்து 24 மணி நேரம் வந்து மின் விநியோகம் இருக்கும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டிருக்கு. அது குறித்தெல்லாம் வந்து முதலமைச்சர் வந்து மாணவ மாணவிகளோடு கலந்துரையாடி அவர்களுடைய படிப்பு குறித்தும் வந்து கலந்துரையாட வந்து இருக்காங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.